இன்றைக்கி இந்த சாரியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரீக்கு வந்து நம்ம எந்த அளவில் தைக்க போகிறோன்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் தாங்க. ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்காரங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பார்ட் வந்து ஒரு 16 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ரெடி அளவுங்க. அந்த மேலே வந்து ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கீழேயும் மேலேயும் வந்து அது கீழே வந்து நீங்கள் 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்குங்க. 16 இன்ச் வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். அது கீழே வச்சாலும் உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ கழுத்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுங்க. டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸலுக்கெல்லாம் 3 இன்ச்சு நீங்கள் கழுத்து ஓப்பன் தாராளமாக வச்சுக்கலாங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்படி வந்து 5.5 5 6 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க ஸ்டார் நெக் கேட்டிருந்தனால இந்த மாதிரி வந்து ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டேங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வச்சுக்கலாங்க. ஆம்கோல் பார்த்திங்கன்னா 7.5 இல்லைனா 7.25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். வளைவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு போட்டு நீட்டாக வளைவு கொடுத்தாச்சுங்க. பாடியோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சு அவங்களுக்கு வந்துச்சுனால அந்த 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே அதே 11 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து சைடில் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவு வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்காக. அந்த ஏன் நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்காக பிடிக்கலாம், நான் டாட் பிடிப்பேன். அதுக்காக வந்து நான் ஸ்ட்ரக்சருக்காக அந்த சைடு கோடு நான் வரையலை. இந்த மாதிரி வந்து ஆம்கோல் சைட்லாம் கட் பண்ணிட்டு நெக் பகுதி வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இப்போ 2 பீஸாக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த 2 பீஸை தனியாக வச்சுட்டு இப்போ பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நெக்கு தனித்தனியாக மார்க் பண்ணிக்கலாங்க. பேக் சைடு நெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே 3 அகலம். நெக்கு இறக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பப்படி 6 இல்லை 7 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து வட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வாக நீங்கள் வரையணும் உள்ள தள்ளி. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வட்டம் வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு கிடைக்குங்க நெக்கு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நெக்கு வந்து எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடிச்சுட்டு சைடில் வந்து அந்த ஜக்கா மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவில் தான் நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத. நான் வந்து இந்த மாதிரி 2 இது வச்சு நான் வந்து ஜக்கா பிடிச்சிக்கிறேங்க. ஜக்கா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாங்க. உங்களுக்கு ரெண்டும் வந்து ஒரே இன்ச்சில் அந்த ஜாயிண்டிங் கிடைக்கும்னா இந்த மாதிரி நெக் அந்த ஆம்கோலும் இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எதுக்கும் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். கஸ்டமரோட ஆம்கோல் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ரவுண்டும் கரெக்டாக இருக்கனால நான் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. எப்பயும் போல் வந்து மெயின் துணியில் வந்து இந்த மாதிரி லைனிங் துணி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த லைனிங் துணி அடிச்சு திருப்பும் பொழுது சரியாகவே வந்து இந்த இது வந்து விழுகாது. உங்களுக்கு லைனிங் துணி வந்து வெளியில் வந்து நீட்டிக்கிட்டு நிற்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் துணி இந்த மாதிரி வந்து ஓப்பனாக வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு இப்போ வந்து நீட்டாக வளைவு மடிக்கும் பொழுது உங்களுக்கு நீட்டாக வந்து லைனிங் துணி உள்ளே போயிடும். இந்த ஸ்லீவுக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளீட்டட் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். அதுக்கு நீட்டாக வந்து இந்த மாதிரி அயன் பண்ணிட்டாங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். பார்டரே பார்த்திங்கன்னா 2 பீஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் சுருக்கம் இருந்தனால அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த நீட்டாக பாருங்கள் அந்த சுருக்கமெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பார்ட்டுக்கும் வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் நெக்ஸ் எல்லாம் அந்த சுருக்கம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் வந்து நீட்டாக அயன் பண்ணி அந்த சுருக்கத்தில் நீங்கள் எடுத்துக்குங்க. எப்பயுமே இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் அயன் பண்ணி தைக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அயன் பண்ணிங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த அயனிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் அயன் பண்ணிட்டேங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா பேக் சைடு மட்டும் நான் டாட் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் டாட் பிடிக்கல. அந்த சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆம்கோல் சைடு வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா பிசுறு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து குத்தும் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து நீட்டாக அந்த மாதிரி ஓவர்லாக் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்டட் வந்து சின்ன ஃப்ளீட்டட் வச்சு சைடில் வந்து பாருங்கள் நான் கட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக ஃப்ளீட்டட் வச்சுட்டு சைடில் இந்த சைடும் அந்த சைடு வந்து ஃப்ளீட் வந்து நான் வைக்கவே இல்லை. கரெக்டாக அந்த தையலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த ஃப்ளீட்டட் வந்து உங்களுக்கு நீட்டாக அமையும். சப்போஸ் நீங்கள் தைச்சிட்டு அயன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஃப்ளீட்டடே ஒழுங்காக விழுகாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி பாருங்கள் நீட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு நீட்டாக அயன் பண்ணிவிட்டேன். இப்போ அயன் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினிங் எப்படி இருக்குன்னா வெளியில் பிசுறே கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட்டும் இந்த மெயின் பார்ட்டும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சைட்லேயே பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து அந்த ஃப்ளீட்டட் வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா லைனிங் வந்து எப்படி வைக்கணும்னா
மேல் பார்ட்டில் அந்த லைனிங் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த லைனிங்கும் இந்த லைனிங் வந்து ஒன்றா தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயும் உங்களுக்கு பிசுறு தெரியாது, ஹிப் சைடும் வந்து உங்களுக்கு பிசுறே தெரியாது. மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் வந்து ஓவர்லாக் இருக்காது இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக நீங்கள் ஓவர்லாக் போடுற மாதிரி வந்து சூழ்நிலை இருக்காதுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிசுறு வெளில தெரியாது. இந்த மாதிரி கிளாத் வந்து பிசுறு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் வராமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 2 சைடு வந்து ஈவனாக கரெக்டாக வந்து வந்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறனால முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்களுக்கு அந்த பிசுறு வந்து தெரியல. இப்போ நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நீட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து சைடு ஜாயின் பண்ணுற வேலை தாங்க இருக்குது. சைடு ஜாயிண்டிங் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் சைடும் பாருங்கள், நான் பிசுறு வெளியில் தெரியாத மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதுவும் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் சொல்கிறேங்க. இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணுற எப்படின்னா, சுடிதாருக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அதான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து அவங்க வந்து இப்போ XXL வந்து XXL சைஸ்க்கு மாறிட்டாங்க, இல்லைன்னா XXL வந்து அதுக்கு சின்ன சைஸ் மாறிட்டாங்கன்னா டக் பிடிக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அவங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அசிங்கமாக சைடில் தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த பிசுறு இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுவும் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து உள்ளே திருப்பி இந்த மாதிரி நேராக ஸ்டிச்சிங் போட்டு லைனிங்கோடு சேர்த்து போட்டிங்கன்னா, உள்ளே திருப்பும் போது உங்களுக்கு அந்த தையலெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடும். லைனிங் தனியாக ஸ்கர்ட்டு தனியாக உங்களுக்கு தனியாக ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக அப்படி நேராக தையல் போட்டுகிட்டே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், உள்ளே உங்களுக்கு தையலே வந்து தெரியாது. ஹிப் சைடும் உங்களுக்கு தையல் தெரியாது, சைடும் உங்களுக்கு தையல் தெரியாது. எங்கே தையல் தெரியும்னா அந்த கை சைடும் இந்த பாடி சைஸ் தான் உங்களுக்கு தையல் தெரியும். அந்த இடத்துல நம்ம வந்து ஓவர்லாக் வந்து நீட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ சைடு ஜாயினிங் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அளவு ட்ரெஸ்ஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதிலே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து மேக்ஸிமம் நம்மளுக்கு அளவு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பனியன் கிளாத் மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்ம இழுத்து வச்சு நல்லா வந்து நீட்டாக மார்க் பண்ணிக்கணும். பெரிய சைஸாக இருந்தால் கூட அவங்க டக் பிடிச்சிக்குவாங்க. சப்போஸ் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அதை ட்ரெஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் நீட்டாக வந்து இந்த மாதிரி இழுத்து வச்சு கூட நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அவங்க கையோட சுற்றளவு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோனில் சொல்லிட்டனால நான் அந்த சுற்றளவை வந்து நான் கைக்கு வச்சுக்குவேங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 இன்ச்சு பக்கம் சொன்னாங்க, அதையும் வந்து நான் மார்க் பண்ணி நான் சைடில் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 தையல் போட்டிங்கன்னா தாராளமாக இருக்குங்க. அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி ஓவர்லாக்கும் போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லாவே சூப்பராக இருக்குங்க. அந்த சைடு ஜாயின் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ரோப்பும் நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ கசக்கியும் அந்த துணி வந்து அந்த ஃபீட்டட் கலையாமல் நீட்டாக இருக்குது இல்லைங்களா. அதுக்கு தான் வந்து ஸ்டிச் லைனிங் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலையாமலே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பொம்மைக்கும் அதை போட்டு அதோட ஃபிட்டிங்கும் பார்த்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் பரவாயில்லைங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டைம் நான் அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக அந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாரியில் இந்த ட்ரெஸ் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வரட்டுங்களா? பாய்.